இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையா செமையா கோவம் வருது. ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏன்டா இப்படி பண்றீங்க? நம்ம பொழைக்க வந்த இடத்துல வந்து பொழைக்கிற வேலைய பார்க்கணும். அத விட்டுட்டு தேவையில்லாத செயல்கள்ல வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்ட்டு, இந்த வடக்கு நண்பர்களுக்கு இந்த இடத்துல வந்து எதிர்ப்புகளை வந்து இந்த இந்த இடத்துல வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா செய்திருக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து அவ்வளோ கேவலமான ஒரு சம்பவம். என்ன நடந்திருக்குன்னா, திருப்பூர்ல ரீசென்ட்டா சில வடக்கு நண்பர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, ரோட்ல வந்து நடந்துட்டு வந்திருக்கானுங்க. வந்தவனுங்க சும்மா போல அந்த ரோட்ல போகும்போது. சும்மா கத்திக்கிட்டு, கூச்சல் எழுப்பிக்கிட்டு, பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு டிஸ்டர்பன்ஸா அவனுங்க அதெல்லாம் பண்ணியிருக்கானுங்க. அங்க இருக்கக்கூடிய ஜெகதீஷ் அப்படின்ற ஒரு அரசியல் பிரமுகர். அவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, "ஏன்டா இப்படி கத்துறீங்க? இந்த மாரிலாம் கத்தாதீங்கடா" அப்படின்ட்டு அவங்கள வந்து 2 தட்டு தட்டியதாக நியூஸ்ல வந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, அடி வாங்குனவனுங்க போயிட்டு கும்பலா நெறைய பேர வந்து கூப்ட்டு வந்துட்டு இருக்கானுங்க. கூப்ட்டுட்டு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வன்முறைய வந்து பண்ணியிருக்கானுங்க. அத்தனை பேரும், அத்தனை வடக்கு நண்பர்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஜெகதீஷ் மற்றும் கூட இருக்கக்கூடிய அவர் கூட இருக்கக்கூடிய அவங்க எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது ஒரு மாரியா இருக்கு. என்னடா இப்படி அட்ரோசிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி கேட்க தோணுது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையாக ஜெகதீஷ் அப்படின்ற அந்த நபரை வந்து தாக்கியிருக்காங்க. அவங்க கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸையும் தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கட்டத்தில ஒரு கடையில புகுந்து ஏதோ ஒரு சோடா பாட்டில எடுத்துக்கிட்டு தொரத்துன பிறகு தான் மொத்த பேரும் கலைஞ்சு போறானுங்க. தேனீ கூட்டம் மாரி அவ்ளோ பேர் வந்து அடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த செயலை வந்து பார்க்கும்போது உண்மையாவே கோவம் வருது. கண்டிக்கத்தக்கது. இது ரொம்ப தப்பான ஒரு செயல். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதுல போலீஸும் கடுமையாக ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ அதுல வந்து கடுமையாக அடிபட்டிருக்கக்கூடிய ஜெகதீஷ் என்கின்ற அந்த அரசியல் பிரமுகர் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பகுதியில இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள், அங்க இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இப்போ செய்தி ஊடகங்களுக்கு என்ன பேட்டி அளிச்சுட்டு வராங்கன்னா, இந்த மாரி தான் இவங்க வந்து தொடர்ந்து இந்த மாரி ரவுடிசம் பண்ணிட்டு வராங்க. இந்த மாரிலாம் பண்ணா நாங்க இந்த இடத்துல வந்து இருக்கணுமா வேணாமா? நாங்க வந்து காலி பண்ணிட்டு போயிடுறோம். இந்த மாரி நடக்கிறது உண்மையாவே எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அத்தனை பேர் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தன போட்டு அடிக்கிறானுங்க. ஸோ இதெல்லாம் என்னது? அப்படின்ட்டு அந்த பெண்கள் அந்த இடத்துல வந்து ஒரு மாரி பேசக்கூடிய அந்த விஷயங்களை வந்து பார்க்கும்போது, இன்னும் இந்த கோவத்தை வந்து இன்னும் கடுமையாக தூண்டி விடுது. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஊர்ல எப்படி இருந்தானுங்கன்றது தெரியல. அந்த இடத்துல வந்து கத்திக்கிட்டு, கித்திக்கிட்டு ஒரு மாரியா நடந்துக்கிறதுலாம் இதெல்லாம் ரொம்ப இயல்பு வேணும். ஆனா இந்த இடத்துல பொழைக்க வந்த இடத்துல வந்து ஒழுங்கா இருக்கணும். அட்ரோசிட்டீஸ் வந்து பண்ணிட்டு திரிஞ்சுட்டு இருக்கக்கூடாது. அப்போ அவனுக்கு ரோட்ல இந்த மாரி சத்தம் போட்டு நடந்ததால தானே ஜெகதீஷ் அப்படின்ற அந்த நபர் வந்து அவங்கள வந்து தாக்கி இருந்தாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அத்தனை வடக்கு நண்பர்களும், அத்தனை பேரும் வந்து ஒரு நபர போட்டு அடிச்சிருக்காங்க. அந்த மனுஷன் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து இருந்துகிட்டு இருக்காரு. அங்க திருப்பூர்ல இருக்கக்கூடிய இந்திரா நகர்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு. அங்க இருக்க போலீஸ் வந்து இப்போ ஒரு 6 வடக்கு நண்பர்களை வந்து அரெஸ்ட் செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வெளிய வந்துகிட்டு இருக்கு. ஸோ உண்மையாவே இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு நியூஸ் தான். இத வந்து திருப்பி அவனுங்கள போயிட்டு நாங்க அடிக்கிறோம் அப்படின்ட்டு நெறைய பேர் வந்து போயிட்டு அவனுங்கள வந்து தாக்குறத விட்டுட்டு இத வந்து சட்ட ரீதியாக கொண்டு போறது நல்லது. இப்போ அவனுங்க அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இதனால கோவப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது இந்த இடத்துல வந்து. இப்ப அந்த வடக்கு நண்பர்கள் எல்லாமே அரெஸ்ட் செய்யப்பட்டு, இப்ப வேலப்பாளையம் அப்படின்கின்ற திருப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்துல அரெஸ்ட் செய்யப்பட்டு அங்க வச்சிருக்காங்க அவனுங்கள. ஸோ இந்த இடத்துல வந்து தயவு செஞ்சு யாரும் ட்ரிகர் ஆயிடாதீங்க. இங்க அந்த ஒரு சில இந்த வடக்கு நண்பர்கள் செய்த அந்த செயல்களுக்காக இங்க இருக்கக்கூடிய வேறு ஒரு மாநிலத்தில இருந்து வேலை செய்வாங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து தயவு செஞ்சு யாரும் துன்புறுத்திறாதீங்க. யாரும் எதுவும் சொல்லிடாதீங்க. எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே அவங்களுடைய வழுத்த கழுவுறதுக்கு தான் இந்த இடத்துல வந்து வேலைக்கு வரோம். இங்க இருந்தும் நம்ம நாட்டுல இருந்து வேற இடத்துக்கு வந்து வேலைக்கு போறோம். அந்த இடத்துல நம்ம போனோமா, வேலைய பார்த்தோமா, நம்மளுக்கான அந்த காச வாங்கினோமா, நிம்மதியா இருந்தோமா அப்படின்றத விட்டுட்டு, போன இடத்துல அட்ரோசிட்டீஸ் பண்றது, தேவையில்லாதது பண்ணோம்னா, அது வந்து மிகப்பெரிய ஒரு விளைவ வந்து ஏற்படுத்தி விடும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதே சமயத்துல அந்த திருப்பூர்ல இருக்கக்கூடிய முதலாளிகள் மேலயும் சில பேர் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. புகார்களை வந்து சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த முதலாளிகள் வந்து ஒழுங்கா அவங்களுக்கு வந்து குடுக்க வேண்டியத குடுத்துட்டா இந்த இடத்துல வந்து பிரச்சனை கிடையாது. அவங்க சேலரி கீல்ரி சரியா குடுக்காததால தானே ரோட்ல வந்து கத்திட்டு அவனுங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வந்தானுங்க. அப்ப அவங்களுக்கு சேலரி ஒழுங்கா குடுக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு என்ன நடந்திருக்குன்னு தெரியாமயே ஒரு சிலர் இந்த இடத்துல வந்து அவங்களுடைய பதிவுகள வந்து போட்டுட்டு வராங்க. இன்னொரு சிலர் வந்து இங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஊதியத்தை வந்து ஏத்தி குடுக்காம, ஏதோ இவங்க மலிவான விலையில வந்து செஞ்சுறாங்க, வேலை செஞ்சுறாங்க அப்படின்ட்டு எங்கெங்கேயோ இருந்து ஆட்களை வந்து இறக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. நம்ம ஆட்களுக்கு நம்ம தானங்க காச கூட்டி குடுக்கணும் அவங்களுடைய சம்பளத்துக்கு. அப்படின்ட்டு ஒரு பக்கம் எதிர்ப்புகள், இன்னொரு பக்கம் வந்து இந்த மாரியான ஆதரவுகள் அப்படின்ட்டு 2 பக்கமா போய்க்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல நானும் அதே தான் சொல்றேன். இங்க நம்ம நம்ம ஆட்கள் வந்து ரொம்ப தெளிவா, ரொம்ப நாலேட்ஜோட நெறைய பேர் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சூப்பரான நாலேட்ஜ் இருக்கு நம்ம ஆட்கள் கிட்ட. அவங்களுக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ரா காசு போட்டு குடுத்தீங்கன்னாவே, உங்களுடைய குவான்டிட்டி வந்து ரொம்ப குவாலிட்டியா, ரொம்ப சூப்பரா வெளிய வரும். அதோடைய அவுட்புட். அத விட்டுட்டு நீங்க வந்து ஏதோ சொற்பமான காசு குடுத்து தொழிலாளிகளை வாங்கிடலாம் அப்டின்ட்டு அந்த வேலைய வந்து நீங்க வாங்குனீங்கன்னா, அந்த வேலையுடைய அந்த ரிசல்ட் எண்ட் ஆஃப் த டேல அந்த ரிசல்ட் வந்து அது வந்து ரொம்ப கம்மியா தான். நீங்க என்ன காசு குடுக்குறீங்களோ, அதே அளவுக்கு தான் இருக்கும் அப்டின்ற மாரி தான் எனக்கு வந்து தோணுது. அத விடுத்து நம்ம மக்கள் இங்க இருக்கக்கூடிய நம்ம மக்கள் வந்து ஆல்மோஸ்ட் நெறைய பேர் வந்து நெறைய படிச்சிருக்காங்க. ஸோ நெறைய தெளிவு, அறிவு எல்லாமே இருக்கு. அது போன்ற நபர்களுக்கு காச கொஞ்சம் கூட்டி குடுத்து, அவங்கள வந்து நல்லா வச்சுக்கோங்க அப்டின்னு தான் இந்த இடத்துல வந்து சில முதலாளிகளுக்கு இந்த இடத்துல என் சார்பாக வேண்டுகோள்களை வந்து பதிவு பண்ணிக்கிறேன். இனிமே நண்பர்களே, அவனுங்க இந்த வடக்கு நண்பர்கள் திருப்பூர்ல செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப மோசமானது, கேவலமானது, எதிர்க்கத்தக்கது. இதற்கு வந்து கண்டிப்பா அவனுங்க மேல ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இவ்வாறாக இன்னொரு டைம் வந்து நடக்காம இருக்கிறதுக்கு சரியான ஒரு ஆக்ஷன்ஸ வந்து எடுக்கணும். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.